காசிம் அலிபாபா வீட்டிற்கு சென்று அந்த குகை எங்கே இருக்கிறது என்று கேட்டான். அலிபாபா வேறு வழியில்லாமல் அனைத்தையும் கூறினான். காசிமிற்கு உள்ளே செல்ல பெரிய பாறையை நீக்கவும் மூடவும் உள்ள மந்திரத்தை கூறினான். அடுத்த நாள் காலையில் காசிம் குகைக்கு சென்றான். கூடவே 7 கழுதைகளையும் அழைத்துச் சென்றான். அங்கு இருக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் வீட்டுக்கு எடுத்து வந்துவிட்டால் மிகப்பெரிய செல்வந்தனாகிவிடலாம் என்று 7 கழுதைகளை அழைத்துச் சென்றான். ஒரு வழியாக குகையை சென்றடைந்தான். காசிம் குகையின் முன்னே சென்று சீசே என்று சொன்னான். பாறை திறந்ததும் குகைக்கு உள்ளே சென்றான். குகை மூடியது. விலை மதிப்புள்ள தங்க நாணயங்களையும் வைர வைடூரியங்களையும் பார்த்தவுடன் அளவற்ற மகிழ்ச்சி கொண்டான். இங்கு இருக்கும் அனைத்தும் என்னுடையது என்று கூறினான். நான் இனிமேல் மிகப்பெரிய செல்வந்தன் என்று கர்வம் அடைந்தான். அங்கு இருந்த செல்வங்களை எல்லாம் மூட்டை கட்டினான். குகைக்கு வெளியே செல்லலாம் என்று நினைத்தபோது பாறை திறப்பதற்கான மந்திர சொல்லை மறந்தான். திருடர்கள் குகைக்கு அருகில் வந்ததும் அங்கு கழுதைகள் இருப்பதை பார்த்தனர். அனைவருக்கும் சந்தேகம் வர ஆரம்பித்தது. குகைக்கு உள்ளே சென்றனர். அங்கு காசிமை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தனர். திருடர்களின் தலைவன் காசிமை பார்த்ததும் கையில் இருந்த வாளை எடுத்து காசிமை கொன்றான். இவன் நாம் சேர்த்த செல்வங்களை திருட பார்த்தான். நல்ல வேளை நாம் பார்த்ததால் கொன்று விட்டோம் என்று கூறினான். இரவு நேரம் வந்தும் காசிம் வீட்டுக்கு வராததால் காசிமின் மனைவி கவலை அடைந்தாள். அலிபாபா வீட்டிற்கு சென்றாள். உடனே அலிபாபா, அண்ணன் கட்டாயம் குகைக்குத்தான் சென்றிருப்பார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் சென்று பார்த்து வருகிறேன் என்று கூறினான். அலிபாபா குகைக்குள்ளே சென்று பார்க்கும் பொழுது காசிம் இறந்து கிடந்தான். காசிமை தனது கைகளில் தூக்கி கொண்டு வீட்டிற்கு சென்றான். காசிமின் மனைவி கணவனை பார்த்து அழ ஆரம்பித்தாள். அலிபாபா, அலிபாபாவின் மனைவி, காசிமின் மனைவி மூவரும் சேர்ந்து வீட்டின் பின்பக்கம் காசிமை புதைத்து விட்டனர்.